அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நான் எந்த ப்ரெஸ் மீட்டு கொடுத்ததே கிடையாது தனிப்பட்ட முறையில். இன்றைக்கி அந்த சூழ்நிலை வந்துவிட்டது. சவாலே சமாளி. இது எல்லா சவாலையும் சந்திக்கும்னு ஆரம்பத்திலே நினச்சேன். இன்றைக்கி அந்த முடிவு வந்துச்சு. என்னென்னா, நேற்று இரவு ஒரு 8 மணிக்கு நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்தேன். அந்த மீட்டிங்கில் நானும் என்னோடய பங்கேற்பு இருந்துச்சு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு வர்ற பிரச்சனை இன்னொரு ப்ரொடியூசர் உணரணும், அதுக்காக போனேன். அங்கே நான் எதுவுமே பேசலை. ஏன்னா எது பேசினாலும் ஒரு சுயநலம் மாதிரி தெரியும். ஸோ நீங்களாக பார்த்து ஒரு நல்ல முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர் தானு சார்கிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சிச்சு இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, எந்த படமும் ரிலீஸ் பண்ணக்கூடாது 4ஆம் தேதி. அது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. முக்கியமாக காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே இந்த படத்தோடைய பிரிண்ட்டு, இப்போ பிரிண்ட் இல்லை, டிசிபி, அதுவும் கேடிஎம்னா கீ டெலிவரி மெசேஜ், இது ஏற்கனவே கொடுத்துட்டேன். இது ஒரு 3 நாளைக்கு முன்னாலே எல்லா தியேட்டர்லேயும் கிட்டத்தட்ட 160 தியேட்டரில் ஏற்கனவே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு பிறகு என்னால் அதை பேக் பண்ண முடியாது. இது கொஞ்சம் ஒரு 5 நாளைக்கு முன்னாலேயோ இல்லை ஒரு 10 நாளைக்கு முன்னாலோ இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் அவங்க கூட ஒத்துழைப்பு பண்ணியிருப்பேன். இந்த சூழ்நிலையில் அது பண்ண முடியாது. ஏன்னா நான் இந்த படம் வருதுன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக, குறிப்பாக சொன்னால் 7ஆம் தேதியிலேருந்து பப்ளிசிட்டி ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன். பணத்தை பற்றி கூட நான் கவலைப்படலை. ஆனால் ஒரு நியாயம் இல்லை, இதில் நியாயம் இல்லை. திடீர்னு ஒரு படத்தை ஒரு படத்துக்காக எல்லா செக்டரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது நியாயமாக தெரியல. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. இது அவங்களுக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நிறைய பேர் இதை பொலிட்டிக்கல் இஷ்யூவாக கூட எடுப்பாங்க. இது தேவையில்லாத விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அசோசியேஷன், செங்கல்பட்டு அசோசியேஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொடியூசருக்கும் பிரச்சனைன்னா, அதனால் மொத்தம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமாக எனக்கு தோணலை. அது நியாயம் இல்லை. இப்போது வேறு என்ன சொல்லணுன்னா, இந்த மாதிரி வெறும் தமிழ் படம் மட்டும்தான் இப்போ நிறுத்த முடியும் இவங்களால். அன்றைக்கி தேதியில் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட 9 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தியும் இருக்குது. ஸோ அந்த தியேட்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்க மொத்தமாக முடக்க முடியாது, அது பண்ணவே முடியாது இவங்களால். ஏற்கனவே அருமையாக ஓடிட்டு இருக்கிற தனி ஒருவன் இவங்க நிறுத்தினாங்கன்னா அது இன்னும் 4-5 தியேட்டரில் போடுவாங்க. இது இல்லாமல் இன்றைக்கி நான் படத்தை நிறுத்திட்டேன். அடுத்தது நான் 11ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா 11ஆம் தேதி இன்னொரு 2 படம் வர்றது, அது இவங்களால் தடுக்க முடியாது. ஸோ இந்த பாதிப்பு நீடிக்கும். இது எல்லாமே ஒரு டோட்டலாக இப்படி தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு ஒரு டைம் எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலாம். இது சவாலே சமாலே எந்த காரணத்துக்கும் நிறுத்தப்பட முடியாது. இதை நிறுத்த மாட்டேன், இது உறுதியாக சொல்கிறேன். கண்டிப்பாக ரிலீஸ். இல்லை, இப்போ அது சொல்கிறது பற்றி நான் யோசித்தேன்னா நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். ஏன்னா இந்த பிரச்சனையோட ரூட் காஸ் என்ன? ரூட் காஸ் பார்த்திங்கன்னா லிங்கா படத்துக்காக இப்படி வந்திருக்குது. அதே சமயத்தில் நான் இன்னொன்று என்றைக்கும் சொல்லாத விஷயத்த நான் சொல்கிறேன். இதே லிங்கா படம் நான் வேர்ல்டு வைடு வாங்கினேன். நான் தான் மிகப்பெரிய பாதிப்பு ஆளானவன். இதுவரைக்கும் எந்த மேடையும் எங்கேயும் எந்த போராட்டமும் எங்கேயும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு அப்பீரன்ஸ் கூட இருக்காது. ஏன்னா அது தொழில். நான் பாதிக்கப்பட்டேன், அவரு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுவே தவறு. ஏன்னா இட் இஸ் அ பிஸ்னஸ். நாளைக்கு எல்லோரும் இப்படி வருவாங்க. நான் கேட்காம கூட அவங்க எனக்கு தரேன்னு சொன்னாங்க, இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. ஸோ இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? அங்கேருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனையை
இது எல்லா தொழிலுக்கும் எல்லா ப்ரொடியூசருக்கும் பாதிப்பு இருக்கிறதுனால இந்த முடிவு அவங்க எடுத்த முடிவு தவறான முடிவு. அது கொஞ்சம் சிந்திச்சு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருந்தால் நிச்சயமாக நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா டிவியும் நம்ம கூப்பிடலையே. நான் நம்ம பிஆர்ஓ ரவி மௌன ரவி சார்கிட்ட சொன்னேன், அசோசியேஷனில் ப்ரொடியூசர் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் எந்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும் கூப்பிடுங்கன்னு. நான் ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் நிறுத்த சொன்னாங்க, நிறுத்தினேன். வேறு எந்த டெலிவிஷனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னாங்க, கொடுக்கல. அது சேட்டலைட் பிரச்சனைக்காக. பட் திடீர்னு இந்த முடிவு எடுத்தது எனக்கு சரியாக படலை, நியாயமாக படலை. ஆமாம், படம் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா இது சின்ன படம் மாதிரி தெரியும், ஆனால் சின்ன படம் இல்லை. 7 crores. என் பொண்ணு விருப்பப்பட்டா, கவிதா பாண்டியன் பேரில் தான் இந்த படம். அவள் விருப்பப்பட்டனால இந்த படம் எடுக்கப்பட்டது. ஸோ அது அசோக் செல்வன், பிந்து மாதவி, சத்யசிவா டைரக்டர், இவங்களுக்காக ஒரு படம், இவங்கள வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது சின்ன படம் இல்லை, சாங்கெல்லாம் சுவிட்சர்லாண்டு பண்ணியிருக்கோம், பெரிய லெவலில் செலவு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு 250-300 தேட்டர் இருந்துச்சுன்னா எனக்கும் 170 தேட்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல தேட்டர்ஸ் இருக்குது. படம் தரமான படம். அந்த படத்து மேலே நம்பிக்கை எனக்கு. அங்காடி தெரு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு படம். யாருமே அந்த கோணத்தை காட்டாத விஷயத்த நாங்கள் அந்த படத்தில் காட்டியிருக்கோம். அது ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கும். பட் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இந்த முடிவு ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவலுக்காக எடுத்த முடிவு தவறான முடிவு. இப்போ என் கூட இன்றைக்கி எல்லோரும் வரேன்னாங்க. நான் அதை திருப்பி இதை அரசியல் ஆக்க வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த குரூப்புக்கு எதிரான குரூப்பு ஒரு கூட்டம் சேர்ந்து வரணுன்னாங்க. நான் வேண்டான்ட்டேன். இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் என்ன படம், ஒரு படம் வந்துட்டு இருக்குது, ஆர்எஸ்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு, போக்கரி மன்னன். அந்த ப்ரொடியூசரும் என்கிட்ட சொன்னார், சார் நம்ம எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோன்னா சொன்னேன். நம்ம படம் ரிலீஸுங்க, நீங்களும் அது சொல்லிடுங்க தெளிவாக. இல்லை சார், அவங்க ப்ரொடியூசர் கவுன்சில் அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொன்னாலும் எது நியாயமோ அது நம்ம பண்ணுவோம். ஸோ அதுதான் என்னுடைய இதில். இல்லை, நான் எதுவுமே பேசலை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த கூட்டத்தில். இப்போ நான் ஒரு கருத்து சொல்லலாம். என்னென்னா, நாங்கள்லாம் ஏற்கனவே கேடிஎம் கொடுத்துட்டோம், எல்லாம் பிரிண்ட்டு அனுப்பிச்சி விட்டோம். ஸோ தயவுசெய்து நம்ம படத்தை நிறுத்தாதீங்க, நீங்கள் வேணால் நிறுத்துங்கன்னா அதில் சுயநலம் இருக்கும். சுயநலம் தெரியும், இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக தெரியும். ஸோ அதில் எந்த வார்த்தையும் நம்ம சொன்னால் தவறாயிரும். சரி, நீங்களாக ஒரு முடிவு எனக்கு சொல்லுங்கள், என்ன பண்ணலான்னு எனக்கு பேசுங்கன்னு சொல்லி தலைவர்கிட்ட சொல்லும்போது இப்படி ஒரு டிராஸ்டிக் முடிவு எடுக்கிறது மிகப்பெரிய தவறுன்னு எனக்கு தோணுச்சு. கூப்பிட்டாங்க, நானும் வேணுக்குன்னு போனேன். ஏன்னா நான் போகலைன்னா நம்ம இன்னொரு ப்ரொடியூசருக்கு நம்ம தப்பாக தோணும். ஏன்னா அவங்க பிரச்சனைனா வருவாங்க, அடுத்தவங்க பிரச்சனைனா வரமாட்டாங்கன்னு. ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்காக போனேன். சரி சார், அப்போ வந்து உங்கள் படத்தை பேரை சொன்னாங்க, சவாலே சமாளியும் ரிலீஸ் ஆகாத அந்த டேட்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்களா? எப்படி என்ன கேட்காம கன்சர்ன் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்டிங்களா? நான் உடனே தானு சாருக்கு இமீடியட்டாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. நான் இமீடியட்டாக சொல்லிட்டேன், சார் என் படம் ரிலீஸ் ஆகும், சவாலே சமாளி ரிலீஸ் ஆகும், நீங்கள் பண்ணது எனக்கு அது சரியில்லை, நான் கூப்பிடுறேன், திருப்பி பேசுகிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு அந்த அமைப்பு இருக்கனால அவருடைய லிமிட்டட் தான் பேச முடியும் அவர். பட் நான் இந்த தகவல் சொல்லிட்டேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இமீடியட்டாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லிட்டேன். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கேனா இல்லையா இது நான் சொல்லலை. ஏன்னா இப்போ நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிடுறீங்க, படம் ரிலீஸ் ஆகிடுது, பின்னாடி தயாரிப்பாளர் சங்கம் வந்து அது எங்களை மீறி பண்ணாலும் உங்களை தனிமைப்படுத்தினா அது எப்போ வருதோ அந்த சவாலை அப்போ சந்திப்போம். இப்போ அதுக்கு எதிர்நோக்கி இப்போ நான் இப்போவுமே தயாராக இருக்கேன்னு நான் சொல்ல விரும்பலை. அது தேவையும் இல்லை எனக்கு. அந்த அசோசியேஷன் இருக்கக்கூடாது, இல்லை அது தப்பான ஒரு இது கிடையாது. அசோசியேஷன்னா என்ன, இருக்கிற எல்லா மெம்பருக்கும் நியாயம் நடக்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் நியாயம் நடந்திருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்களேன். ஒரு செங்கல்பட்டு அசோசியேஷனுக்காக தன்னுடைய மெம்பரே டேமேஜ் ஆகிறாங்கன்னா அது நியாயமா? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். ஒரு பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருக்குது, அந்த பிரச்சனைக்காக நீங்கள் யாரை பாதிக்கிறீங்க?
உறுப்பினர் அது நியாயமாக படலையே. இந்த கருத்தை நீங்க அங்கேயே முன்வைக்க வேண்டியது. நான் திருப்பி சொன்னேன்னா அதே இதுதான். அங்கே எது முன்னால் அங்கே சொன்னாலும் என்ன தோணும்? சுயநலம். இப்போ இந்த படம் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா இது பெருசாக போகும்னு அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான்னு நினப்பு வரும். அப்படி இல்லை, இது மக்கள் கையில் தான் இருக்குது ஜட்ஜ்மெண்ட். நாளைக்கே நம்ம படம் சூப்பராக கூட போகலாம், ஒன்றும் இல்லாமல் கூட ஆகலாம். அதுக்கு நான் படம் எடுக்கும்போதே அதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். சரி, படம் சரியாக போகலன்னா என்ன, ஒரு 2 மாதம் அந்த கையில் பேண்டேஜோடு சுற்றுவேன், அதுக்கப்புறம் சரியாயிட்டு திருப்பி வந்துடுவேன். ஸோ என்ன என்னால் தாங்க முடியுமோ அதுதான். இப்போ இந்த வேறு யாருக்காவது இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கும், அங்கே இந்த பிரச்சனை இருக்கும், எனக்கு எதுவுமே இல்லையே. எல்லாமே நம்ம ஓன் இது த்ரூ அவுட் வேர்ல்டு வைடு ஓன் ரிலீஸ் வேறு. ஸோ ஹையஸ்ட் ரிஸ்க்கு எனக்கு தான். அந்த ரிஸ்க்குக்காக கூட நான் சொல்ல வரல. நான் அந்த ரிஸ்க்கு பணம் போயிடும், நஷ்டமாயிரும், அதுக்காக கூட சொல்ல வரல. இது நியாயமாக இல்லை, அது மட்டும்தான் ஒரே கருத்து. இப்போ ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் சங்கமும் வேந்தர் மூவிஸ் மதனுக்காகவும் இல்லை இந்த படத்தோட லிங்க் ஆகிருக்கிறது லிங்கா படத்தில் ரஜினிகாந்துக்காகவும் ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. எனக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு மட்டும்தான் நினைக்கிறேன். அவங்க கன்சல்ட் பண்ண முடியாது. நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் எல்லா படத்துமே ரிலீஸ் பண்ணுறது அறிவிக்க போகிறோம் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. என்ன டிசிஷன் எடுக்க போகிறோன்றது உங்ககிட்ட சொல்லலை. அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் என்கிட்ட பேசியிருந்தா அவர் சொல்கிற எல்லா வார்த்தையும் நான் கேட்டிருப்பேன். அது எல்லாம் நான் கேட்டிருப்பேன். டிசிஷன் எடுத்ததுக்கு பிறகு எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இத்தனைக்கு இன்னொன்று, நான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் ஃபெடரேஷனும் எல்லார்ட்டையும் பேசிட்டேன், சார் நம்ம படம் ரிலீஸுன்னு. அவங்க அதுக்கு எதுவும் மறுப்பு சொல்லலை. அவங்க அதுக்கு தயாராக இருந்தாங்க. இப்போ அசோசியேஷன் அங்கே மீட்டிங் நடக்குது, ஃபெடரேஷன் மீட்டிங். அந்த ஃபெடரேஷன் மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ணாலும் நான் ஏற்றுக்க தயார். பட் சவாலே ரிலீஸ் கன்ஃபார்ம். அதுக்கு எந்த லெவல் போனாலும் நான் தயார். ஏன்னா இது தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கன்சர்ன். இதை நாங்கள் எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் யோசிக்கணும். நம்ம ஒரு முடிவு எடுத்தால் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது முன்னாலே சொல்லிவிட்டு இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ப்ரிப்பேர் ஆயிருங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணதெல்லாம் அப்படியே வேஸ்ட் ஆயிரும்ல. இப்போ நாளைக்கு ரிலீஸ், இன்றைக்கி டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுத்தது நம்ம 3 days ஹவுஸ்ஃபுல். என் படம் 3 days சிட்டியில் ஹவுஸ்ஃபுல்லுங்க. ஸோ இதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும்ல. அது நான் படம் எடுக்கும்போது சார் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா 5 வருஷத்துக்கு இப்படி ஒரு படம் கொடுக்க முடியும் சார் அப்படின்னா, நான் என்ன ஏன் பெரிய படம் எடுத்துகிட்டேன். இல்லை, இவ்வளோ பிளானிங்கோட 1 மாதத்துக்கு முன்னாலே பிளானிங், 1 மாதமாக கண்டினியூஸாக இது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, 100 நாளைக்கு முன்னாலே சென்சர் எடுத்துட்டேன், 90 நாளைக்கு முன்னாலே டேக்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டேன். இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப கஷ்டம்தான், ரேராக தான் நீங்கள் பார்ப்பீங்க. கடைசி நேரத்தில் தான் பிரச்சனை இருக்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிளான் பண்ணி பண்ணோம். இதுக்கு முன்னே நடந்த பல்வேறு பிரச்சனைகளில் எடுக்காத ஒரு அதிரடியான முடிவு இப்போது இந்த படத்துக்கு மதன் படத்துக்காக செஞ்சது. அதை உங்களுடைய பார்வை எப்படி பார்க்குறீங்க? அதில் நீங்கள் கேட்குற கேள்வி ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறீங்க. இது என்னமோ சுயநலம் இருக்குன்னு மாதிரி தெரியுது அப்படின்னு. எனக்கு நான் அந்த கண்ணோட்டத்தை பார்க்கல. இதில் நியாயம் இல்லைன்னு மட்டும் தெரியுது. என்னது? நான் பொதுவாக எல்லாரையுமே ரிலீஸ் பண்ண சொல்கிறேன்னே. இப்போ அதர் சின்ன ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டயும் நான் சொல்லிட்டேனே. இல்லை, அவங்க பண்ணுறாங்க ரிலீஸு, அவங்களும் பண்ணுறாங்க உறுதியாக. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட சொன்னார், இப்போ 12 மணிக்கு என்னை இங்கே பார்க்க வரேன்னாரு. சொல்கிறாரு, சார் எனக்கு நஷ்டத்தை யார் பார்க்குறாங்க, எப்படி சார் இது எனக்கு நஷ்டம் கொடுப்பாங்க, யார் இதை நஷ்டத்தை கொடுப்பாங்க அப்படின்னா, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியல. ஆனால் நான் என் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன். அது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓவர்சீஸ் என்னால் நிறுத்தவே முடியாது, நான் நினச்சா கூட நிறுத்த முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி டிசிஷன் எடுக்கலாம் சொல்லுங்களேன்? எல்லாம் வந்துடும், மொத்தம் போயிடும். எதுக்கு? அவங்க ஓவர்சீஸ் இப்போ வரைக்கும் கேடிஎம் கொடுக்கல, எல்லா ரிலீஸ் ஆர்டர் கொடுக்கல.
அவர் சொல்லியிருக்காரு விஷால் வந்து ட்விட்டரில் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ ரிலீஸுக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயிருக்கா? கேடிஎம் கொடுத்துருக்காரா? இல்லை, கொடுக்கல. இல்லை, இதனால வந்து 4 கோடி ரூபாய் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது. இல்லை, அந்த ஒரு ஏரியாவில் அவர் ரிலீஸ் ஆகலன்னா எனக்கு 4 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு தருமாங்க. குறிப்பிட்ட அந்த செங்கல்பட்டு ஏரியாவில் ரிலீஸ் ஆகலன்னா எனக்கு 4 கோடி ரூபாய் நஷ்டம். ஸோ இல்லை, அது அவருடைய போராட்டம். அவங்க அந்த ஏரியாவுக்கு என்ன பண்ண முடியுமோ அது அவங்களுடைய போராட்டம். இப்போ இதில் நிறைய அட்வைஸ் நான் சொல்லலாம், அது தேவையில்லை. ஏன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட, திருப்பி அதே தான் சொல்கிறேன். அதில் எது சொன்னாலும் பார்வை மஞ்சள் கண்ணாடியோடு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது? அது அப்படித்தான் நடக்கும். அந்த சூழ்நிலை நான் யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அதை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற விதமா ஒரு நல்ல சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு தயாரிப்பாளரோ ஒரு நடிகரா ஒரு லாங் ரன்ல இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய கட்ட பஞ்சாயத்துகள் அதிகமாகிட்டே இருக்கு, நிறைய இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுடைய இதுல இருந்து நீங்க என்ன இல்லை, அதுதான் நான் அன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் இருந்தீங்களோ தெரியல எனக்கு. நான் தெளிவாக சொல்லிட்டேன், சினிமா வளர்ச்சி பெரும் வளர்ச்சி. அன்னைக்கு 1 கோடி ரூபாயில் இருந்தது படிப்படியாக ஏறி இன்றைக்கி 100 கோடி 200 கோடி போயிருக்கு. ஆனால் இந்த பணம் எல்லாம் எங்கேயும் எல்லாத்துக்கும் பங்கு வரல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு இருக்குது. அதனால்தான் இவ்வளோ பிரச்சனை. இல்லைன்னா இது இவ்வளோ பிரச்சனை இருக்காது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நியாயமான விலையில் படம் கொடுத்தால் அவனுக்கு லாபம் நஷ்டம் 20% லாபம் 20% நஷ்டம் இருந்துச்சுன்னா யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. இதுதான் ஆரம்பத்தில் இருந்தது. இன்னைக்கு லாபம் வந்தால் 20%, நஷ்டம் வந்தால் 90%. அந்த விலை போயிடுது அங்கே. அதுதான் பிரச்சனை. இல்லை, அது எல்லாத்துக்கும் தீர்வு காணணும். ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் தவறாக சொல்லலை, இந்த முடிவு தவறு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் நடக்கிற சில விஷயங்கள் செஞ்சால்தான் எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி சேட்டலைட் இல்லை எங்களுக்கு. இப்போ இந்த படத்துக்கெல்லாம் போன படம் அசோக் செல்வம் படம் 2.5 கோடி ரூபா வியாபாரம் பண்ணியிருக்கு. இந்த படம் 3.25 வரைக்கும் போகும்னு நாங்கள் நம்பிக்கையில் இந்த படம் போட்டோம். கிடையாது. இப்போ என்ன செய்கிறது? ஒரு செக்டர் கான். இது அவங்க சைடும் நியாயம் இருக்குது. யார்? சேட்டலைட் சைடு. இந்த விலையில் அது கட்டுப்படி ஆகுமா? அவங்க அந்த விலை காம்படிஷனில் ஏற்றுனதுனால தான் இங்கே செலவு பண்ணுறாங்க. இங்கே இந்த ஹீரோ சம்பளம் வாங்குறான், என்ன சேட்டலைட் என்ன விலை, அந்த சம்பளம் எனக்கு அதோட கொஞ்சம் 5 ரூபா ஜாஸ்தி கொடுன்றாங்க. ஸோ அது தவறான இது தான். ஹீரோ குறிப்பிட்டு விஷால் சார் சொல்லியிருக்காரு, பேர் சொல்லுங்கன்னா சொன்னால் அது தப்பாக இருக்கும். நம்மளுடைய நோக்கம் யாரையும் புண்படுத்துறது இல்லை, உணர வைக்கிறது. அவங்க உணர்ந்தாங்கன்னா போதும். யாரையும் நம்ம நேரடியாக நீ இப்படி நான் இப்படி தப்பானவர். இப்போ அதே மாதிரி அசோசியேஷனில் நான் யாரையும் பேரை சொல்லி சொல்லவே இல்லையே. அவர் செஞ்சது உணர்ந்துருவாங்க கண்டிப்பாக. கிளியராக எனக்கு மைண்டில் என்ன தோணுச்சோ அப்படியே சொல்லிட்டேன். சிந்திச்சு பாலிடிக்ஸ் கூட பண்ணலை நான். ரைட்.